அனைவருக்கும் சிவன் சக்தி ஜோதிட சேனலின் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கான ஜோதிட பதிவில் தனுசு ராசிக்கினருக்கு அடுத்து வரக்கூடிய 28 நாட்களை பொறுத்த வரைக்கும் எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கப்பெற போகிறது. அதாவது 2025 ஆண்டு பிறந்திருக்குங்க. இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பிப்ரவரி மாதம் பிறந்திருக்க நிலையில் அடுத்த 28 நாட்களுக்கு தனுசு ராசிக்கினருக்கு கிரகங்களினுடைய பெயர்ச்சிகள் சற்று ஏற்ற இறக்கமாக இருக்குங்க. இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் கோள்கள் பெயர்ச்சியால் மன நிம்மதி குறையலாம். ஆனால் பொருளாதார ரீதியாக பண வரவில் எந்தவித சிக்கலும் பெருமளவில் இருக்காது. தனுசு ராசிக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்க போகிறது, எந்தெந்த விஷயங்கள் எல்லாம் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய தொழில் வளர்ச்சி, வேலை, திருமணம், இதர விஷயங்களில் எப்படிப்பட்ட பலன்கள், எப்படிப்பட்ட மாற்றங்கள் கிடைக்கப்பெற போகிறது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சிவன் சக்தி ஜோதிட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தனுசு ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் அடுத்து வரக்கூடிய 28 நாட்கள் இதற்கு முன்பு இருந்த சில காலங்களை விட மேம்பட்ட காலமாக இக்காலம் இருக்க பெற்றாலும் சில சவால்களை சில கோள்கள் தரத்தான் செய்யும். அது மட்டும் இல்லாமல் ஒரு சிலரை பொறுத்த வரைக்கும் வீடு மாற்றம், இடமாற்றம், அப்படி இல்லைன்னா வேலையில் மாற்றம் ஆகிய விஷயங்களில் நீங்கள் எதிர்பார்த்தது நடக்கக்கூடிய சாத்தியம் இருக்க பெறுகிறது. அதே மாதிரி விரயங்கள் அதிகரிக்கிறதுனால விரயத்திற்கு ஏற்ப ஏதாவது ஒரு தொகை பார்த்திங்க அப்படின்னா வந்து கொண்டே இருக்குங்க. அதனால் பொருளாதார ரீதியான நெருக்கடிகள் ஏற்படுவதற்கு பெருமளவில் வாய்ப்புகள் இல்லை அப்படின்னாலும் விரயங்கள் சற்று அதிகரிக்கத்தான் செய்யும். தொழில் வளர்ச்சி ஏற்படும், பணவரவு, லாபம் அதிகரிக்கலாம். அதே மாதிரி மனக்குழப்பமும் இந்த காலகட்டத்தில் இருக்கத்தாங்க செய்யும். சுப செலவுகள் அதிகரித்து காணப்படக்கூடிய ஒரு காலகட்டம். வருமானத்திற்கு நிகரான செலவுகள் இருக்கத்தான் செய்யும். எல்லா புதிய முயற்சிகளும் வெற்றி கிடைக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. சில கால தாமதம் உருவாகலாம். சில விஷயங்களில் சிக்கல்களும் ஏற்படலாம். அதுக்கு பிறகு தாங்க உங்களுடைய கடுமையான உழைப்பு மற்றும் கடும் முயற்சியின் அடிப்படையில் புதிய முயற்சிகளுக்கு வெற்றி கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா குரு பகவானினுடைய வக்ர நிவர்த்தி அப்படிங்கிறது ஏதோ ஒரு சுமை குறைந்தது அப்படின்ற ஒரு உணர்வை அவரை ஏற்படுத்துவார். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு கடந்த சில காலங்களாக இருந்து வந்த நெருக்கடிகள் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும். உங்களுக்கான உரிமைகள், அங்கீகாரம் கிடைக்கிறதுல சிறு தடைகள் ஏற்படதான் செய்யும். புதிய வேலை தேட ஏற்ற காலம் அப்படின்னு கூட சொல்லலாம். இருந்தாலும் உடனடியாக வாய்ப்புகள் கிடைக்க கொஞ்சம் அலைய வேண்டியதாக இருக்கும். அரசு வேலை முயற்சி செய்பவர்களுக்கு வேலை கிடைக்க சாத்தியமும் இருக்கப்படுகிறது. இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய செல்வாக்கு சற்று அதிகரிக்க செய்தாலும் செலவினங்கள் மற்றொரு புறம் அதிகரிக்கிறதுனால கொஞ்சம் தடுமாற்றம் உங்களுடைய பொருளாதார நிலைமையில் ஏற்படலாம். தங்களுடைய முயற்சிகளுக்கு உடனடியாக பலன் கிடைக்கும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு அப்படிங்கிறது ஏமாற்றத்தையும் தரலாம். அதனால் கொஞ்சம் பொறுமை அவசியம். அதே போல் பேச்சிலையும் நிதானம் தேவைங்க. எக்காரணத்தை கொண்டும் உங்களுடைய வாழ்க்கையில் அவசரமாக முடிவுகளை எடுக்க வேண்டாம். உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டம் சனி பகவானினுடைய சஞ்சரிப்பு அப்படிங்கிறது புதன் பகவானோடு இணைந்திருக்கிறதும் பார்த்தீங்க அப்படின்னா தொழில் ரீதியாக ஓரளவுக்கு நல்ல முன்னேற்றத்தையும் உத்தியோகத்தில் நீங்கள் விரும்பக்கூடிய மாற்றத்தையும் கொடுக்கும். வாழ்க்கை துணையால் சிலருக்கு ஆதாயங்களும் கிடைக்க பெறலாம். அதே சமயம் கிரகங்களில் முக்கியமான கிரகம் அப்படின்னு சொன்னால் சுக்கிர பகவான் அப்படின்னு சொல்லலாம். சுக்கிர பகவான் அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் உச்சம் அடைகிறது. சில விதங்களில் நற்பலன்களை உங்களுக்கு வாரி வழங்கினாலும் பெரிய பெரிய செலவுகளையும் மற்றொரு புறம் ஏற்படுத்ததான் செய்யும். அதே மாதிரி திருப்தி இல்லாத நிலையையும் உண்டாக்கலாம். அலைச்சல் அதிகரிக்கும். அதற்கு ஏற்ற ஆதாயம் கிடைக்காத நிலையும் பலருக்கும் உருவாகத்தான் செய்யும். அதே சமயம் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் வேலை சார்ந்த மாற்றங்கள் நல்ல விதமாக உங்களுக்கு அமைய பெற்றாலும் அவசரமாக எந்த முடிவையும் எடுக்க வேண்டாம். ஆடம்பர செலவுகளை கட்டுப்படுத்த வேண்டியது அவசியமாகிறது. வீண் விரயங்களை சுப செலவு
செலவுகளாக மாற்ற நீங்கள் முயற்சி பண்ண வேண்டியதும் முக்கியமான ஒன்று அப்படின்னு கூட சொல்லலாம். அதே சமயம் இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டில் பார்த்தோம் அப்படின்னா சில விஷயங்களில் பார்க்கும் பொழுது உங்களுக்கு ஏற்றத்தாழ்வுகள் ஏற்படும். அப்படிங்கிறதுனால எந்த ஒரு முடிவாக இருந்தாலும் பல முறை சிந்தித்து முடிவுகளை எடுக்க பாருங்க. ஒரு சில விஷயங்களில் எடுத்த காரியங்களை செய்து முடிக்கிறதுல எதிர்பாராத திருப்பங்களும் உங்களுக்கு ஏற்படலாம். அதே மாதிரி தொழில் வியாபாரத்தில் முன்னேற வாய்ப்புகள் எதிரில் வந்து தோன்றும். வியாபாரம் தொடர்பான செலவுகள் அதிகரிக்கலாம். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு முக்கிய பொறுப்பு கிடைக்கவும் பெறலாம். அதன் மூலமாக வேலை பளுவும் சற்று அதிகரித்து காணப்பட வாய்ப்புகளும் அதிக அளவிலேயே இருக்கிறது. அதே சமயம் குடும்பத்தில் சில மனஸ்தாபங்கள் உறவுகளுக்கு மத்தியில் ஏற்படும். அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருக்க பாருங்க. ஒரு சிலரை பொறுத்த வரைக்கும் பணியிடத்திலேயோ உத்தியோகத்திலேயோ மேலிடத்துடன் கருத்து வேற்றுமை உண்டாகலாம். அப்படிங்கிறதுனால கவனம் ரொம்ப ரொம்ப முக்கியம். எடுத்துக்கொண்ட காரியங்களில் நிதானத்தை கடைபிடிப்பதும் அவசியம். நண்பர்களிடம் சற்று பக்குவமாக பேசுவது நல்லது. எந்த காரியத்திலையுமே சாதகமான பலன் பெற வாக்குவாதங்களை தவிர்ப்பதும் ரொம்ப ரொம்ப நல்லது. பயணங்களின் போது சற்று கவனமாகவே இருக்க பாருங்க. மாணவர்களுக்கு கல்வியில திருப்தியான நிலை உருவாகவும் செய்யும். தன்னம்பிக்கை அதிகரித்தும் காணப்படக்கூடிய ஒரு காலகட்டம். அதே மாதிரி இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா நினைத்த காரியத்தை செய்து முடிக்கக்கூடிய சூழ்நிலை உருவானாலும் சிறு சிரமத்திற்கு பிறகே அக்காரியம் உங்களுக்கு வெற்றியை தேடித்தரும். அதே மாதிரி பிடிவாதமும் முன் கோபமும் உங்களுக்கு பல சிக்கல்களையும் உருவாக்கலாம். எதிர்பார்த்த தகவல்கள் வந்து சேரறதுல காலதாமதம் ஏற்படும். ஒரு சிலரை பொறுத்த வரைக்கும் எதிர்பாராத திடீர் செலவினங்களும் உண்டாகும். அப்படிங்கிறதுனால சற்று கவனமாகவும் இருக்க பாருங்க. புதிய ஆர்டர்களுக்காக நீங்கள் கொஞ்சம் கூடுதலாக அலைய வேண்டியும் இருக்கலாம். உத்தியோகத்தில் இருக்கிறவங்க கடுமையாக உழைக்க வேண்டியும் இருக்கும். மேலிடத்துடன் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் அகலவும் செய்யும். பணியிடம் மாற்றம் கிடைக்கப்பெறுவீங்க அப்படின்னு கூட சொல்லலாம். அதே மாதிரி குடும்பத்தில் அடுத்தவர்களால் பிரச்சனைகள் உருவாகும். அப்படிங்கிறதுனால உங்களுடைய குடும்ப விஷயத்தில் மூன்றாவது நபரை தலையிடுவதை தவிர்த்து கொள்ளுங்க. உங்களது கருத்துக்கு மாற்று கருத்தும் உண்டாகத்தான் செய்யும். கணவன் மனைவிக்கிடையே மனம் விட்டு பேசுவது நன்மையை தரும். அதே மாதிரி பிள்ளைகளிடம் கொஞ்சம் கவனமாக பேச பாருங்க. பெண்களுக்கு மனதில் இருந்த சோர்வு நீங்கி உற்சாகமும் உண்டாக பெறுங்க. எதிர்பார்த்த தகவல்கள் சாதகமாக வரவும் செய்யும். அதே மாதிரி உடல் ஆரோக்கியத்தில் சிறு சிறு குறைபாடுகள் ஏற்படுவதன் காரணமாக மருத்துவ செலவுகளும் உருவாகலாம். கடன் பிரச்சனைகளும் தீர ஆரம்பிக்கும். வாக்கு வெண்மையால் எல்லா நன்மைகளையும் கிடைக்கப்பெறுவீங்க. பணவரவு மன திருப்தியை தரக்கூடிய வகையில் இருக்குங்க. புதிய நபர்களினுடைய அறிமுகம் அவர்களது நட்பும் கிடைக்கப்பெறுவீங்க. எதிலையுமே முன்னேற்றம் காணப்படும். அரசியல்வாதியை பொறுத்த வரைக்கும் இக்காலம் பல விஷயங்களுக்கு இழுபறியாகவே இருக்க செய்யும். அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருக்க பாருங்க. அதே மாதிரி வாகனங்களை பயன்படுத்தும் போதும் கவனமாக இருப்பது அவசியம். தொழில் வியாபாரத்தில் எதிர்பார்த்த வெற்றி கிடைக்கப்பெறுவீங்க. நிதி நிலைமையில் சற்று ஏற்ற இறக்கமான நிலை உருவாகலாம். இருந்தாலும் உங்களுடைய தேவைகள் பூர்த்தியாவது உங்களுக்கு மன திருப்தியை தருங்க. இருந்தாலும் எதிலையும் மிகவும் கவனமாக ஈடுபடுவது அவசியமான ஒன்று அப்படின்னு தான் சொல்லணும். அதே மாதிரி சொத்து மனை வீடு சம்பந்தமான காரியங்களில் தாமத போக்கு உண்டாகலாம். அடுத்தவர் பிரச்சனைகளில் தலையிடுவதை தவிர்த்து கொள்ளுங்க. தொழில் வியாபாரம் மந்தமான நிலையில் காணப்பட்டாலும் வருமானம் விளக்கம் போலவே இருக்கப்பெறும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்க எந்த ஒரு வேலையிலையுமே முழு கவனத்துடன் ஈடுபடுவது நல்லது. எடுத்த வேலைகளை சரியான நேரத்தில் செய்ய திட்டமிடுவதும் நல்லது. பணி நிமித்தமாக பிரயாணங்கள் உருவாகலாம். குடும்பத்தில் இருப்பவர்களை சற்று அனுசரித்து செல்வதும் நல்லது. கணவன் மனைவிக்கு இடையே இருந்து வந்த இடைவெளி குறைய ஆரம்பிக்கும். பிள்ளைகளின் எதிர்காலம் பற்றிய சிந்தனையும் உருவாகலாம். உறவினர்கள் வகையில் மனக்கசப்பும் ஏற்படலாம்.
பெண்களுக்கு எந்த காரியத்திலையும் ஈடுபடுவதற்கு முன்பாக திட்டமிட்டு செயல்படுவது ரொம்ப ரொம்ப அவசியம். பணவரத்து தாமதப்படதாங்க செய்யும். ஒரு சிலருக்கு உத்தியோகம் ரீதியாக புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்க பட்ட சிரமங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக குறையவும் ஆரம்பிக்கும். வேலை பளு அதிகரிக்கும். உங்களுடைய உழைப்பு சில சமயங்களில் வீணாகும். அதன் காரணமாக சில கவலைகள் மனதை ஆட்கொள்ளும் அப்படின்னு சொல்லலாம். அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க. உத்தியோகத்திலேயோ பணியிடத்திலேயோ கூடுமான வரைக்கும் அதீத கவனத்தோடு இருக்கவும் பாருங்க. திட்டமிட்டு உங்களுடைய பணிகளை மேற்கொள்வதும் அவசியமான ஒன்று. அதே மாதிரி ஒரு சிலரை பொறுத்த வரைக்கும் திடீர் செலவுகள் உருவாகுங்க. மனதில் இறுக்கமான சூழ்நிலை ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கிறது. அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனத்துடன் இருப்பது அவசியமாகிறது. எல்லா வேலையிலையுமே முழு கவனத்தோடு ஈடுபட பாருங்க. அதே மாதிரி இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பெரும்பாலும் அனைத்து விஷயங்கள்லையும் ஏற்றத்தாழ்வுகள் நிறைந்ததாகவே இருக்கும். அப்படிங்கிறதுனால சிந்தித்து செயலாற்ற வேண்டிய காலகட்டமாக இக்காலம் உங்களுக்கு அமையப்பெறுகிறது அப்படின்னு தான் சொல்லணும்.